மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான குரு பயிற்சி. கலஸ்தரஸ்தானத்தில் வருகிறார் குரு. இதன் மூலம் உங்களுக்கு அவர் அறிவுரை கூற இருப்பது என்னவென்றால், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ். இதைத்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புத்திசாலித்தனமாக உணர்த்துகிறார். எதிலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கவனமாக நகர்த்தி செல்ல வேண்டும். அகலக்கால் வைப்பதோ ஆடம்பரத்தில் மிதப்பதோ கண்டிப்பாக உங்களை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை சமாளிக்க பணம் பல வழியில் வர அதற்கான வாய்ப்பும் இந்த குரு செய்து கொடுத்து விடுவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு, உங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதால் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக மாறும். நீங்கள் எதிலும் போராடி கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று விடுவீர்கள் என்பது குருவுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வெற்றி பலனளிக்காமல் செலவாகிவிடும். உங்களுடைய செலவு ஊதாரித்தனமான செலவாக முடிந்துவிடும் என்பதையே இந்த குரு சுட்டி காட்டுகிறார். ஆகவே பொறுப்புடனும் கவனத்துடனும் பணம் வரும் வழிகளை ஆராய்ந்து அதன் மூலம் வரும் பணத்தை உங்களுக்கும் உங்களை சார்ந்த உயிர்களுக்கும் உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அதில் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு செலவழிக்க கண்டிப்பாக அது பல மடங்காக உங்களுக்கு திரும்ப வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் இறுதி பிரிவு என்பது வரவே வராது. கருத்து வேறுபாடுகள் பல இருந்தாலும் கண்டிப்பாக அனுசரித்து இந்த வாழ்க்கையை வாழ இந்த குரு பகவான் அருள் பாலிக்கிறார். குழந்தைகள் படிப்பில் மந்த நிலையை காண்பிப்பார். ஆனால் அந்த குழந்தைகள் சற்று கவனமுடன் நுட்ப அறிவுடன் படித்தால் கண்டிப்பாக இந்த படிப்பில் அவர்கள் முதலிடம் பெற்று ஒரு சிறந்த ஒரு நற்பெயரை வாங்க இந்த குரு பகவான் அருள் பாலிக்கிறார். உத்தியோகஸ்தர்கள் தன்னுடன் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களிடமும் அனுசரித்து செல்ல வேண்டும். ஒரு சிறு தவறாக இருந்தாலும் அதை சுட்டி காட்டி அதை பெரிய தவறாக மாற்ற முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்காது. உங்களுடைய வாழ்க்கையை அதை மாற்றிவிடும். ஆகவே எந்த உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்காமல், எந்த உயிர்களுக்கும் தீங்கு எண்ணம் விளைவிக்காமல் நீங்கள் உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய உத்தியோகத்தையோ இல்லது உங்களுடைய பணியையும் நீங்கள் செய்தால் கண்டிப்பாக அந்த பணியை சிறப்பானதாக மாற்ற இந்த குரு பகவான் உதவி புரிவார். அதே சமயம் உற்றார் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு தாய் வழி உறவினர்கள் மிகுந்த உதவியுடனும் மிகுந்த பாசத்துடனும் அதிக உதவியோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால் உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். ஆனால் நீங்கள் அதை உதாசீனப்படுத்தி நடந்து கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பலன் சற்று குறைவாகவே காணப்படும். ஆகவே மகர ராசி அன்பர்கள் அனைவரும் சொல்வது போல் மகரம் கொடி கட்டி வாழும். மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இந்த குரு பயிற்சி. இதன் மூலம் மகரத்தில் இருக்கிறவங்க கோடி கோடியாக அனைத்தும் உண்மையே. ஆனால் உங்களுடைய கர்ம பலன் என்னவோ அதன்படியே இந்த சனி பகவானின் வீடான மகர வீட்டிற்கு குரு பகவான் தன்னுடைய அருளை வழங்குவார். பொதுவாக அனைவரும் கோடீஸ்வரன் ஆகிவிட்டால் அப்புறம் இந்த நாட்டில் வேறு எந்த பிரச்சனையும் வராதானா? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வரும். அதனால குரு பார்வை கோடி புண்ணியம். ஆனால் நீங்கள் செய்யும் கர்ம மலனை பொறுத்தே அந்த பார்வை அமையும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சிறந்த குரு பயிற்சி அமைய வாழ்த்துக்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த மகர ராசி என்பவர்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே உங்களுடைய வேலை, உங்களுடைய காரணம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிரச்சனைகள் இதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் குடும்பத்தில் தலையிட்டு அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் பேர்வழி என்று சென்று அதில் நீங்களும் சிக்கிக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து வைப்பதே உங்களுடைய வேலை. அதை மட்டும் கண்டிப்பாக செயல்படுத்தி விடாதீர்கள். இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக முடிய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் சென்று அதனுடைய அருளை பெற்று வர இந்த குரு பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். அடுத்தவர்கள் பிரச்சனை நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருப்பதே மிகச்சிறந்த பரிகாரம் உங்களுக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி என்பவர்கள் சாதகமான பலன்களை பெறுவார்கள். உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலம் குடும்பத்தில் ஒரு நற்பெயர், நல்ல மதிப்பை அடைவீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்கள் மேல் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்கள் மனைவி, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்கள் அனைவரும் சிறப்பானதொரு உதவியையும் உங்களிடமிருந்து பெறுவார்கள். அவர்களிடமிருந்தும் நீங்கள் ஒரு சிறப்பான உதவியை பெறுவீர்கள். ஆக மொத்தத்தில் உங்கள் இருவருக்குமான அந்யோன்யமான கருத்துக்கள் கலந்து இந்த குரு பயிற்சி
மிகச் சிறப்பானதாக இருக்கும். இருந்தாலும் அந்நிய மொழி பேசுபவர்களிடம், அண்டை வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த இருவர் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். அது வராமல் இருக்க சந்திரமௌலீஸ்வரரை நீங்கள் திங்கட்கிழமை என்று வழிபட்டு உங்களுடைய பிரார்த்தனையை அவரிடம் சொல்லி உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பயிற்சி மிகச் சிறப்பானதாக மாற்ற வாய்ப்புண்டு. அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு குடும்ப நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் பங்குதாரர்கள் என்ற போர்வையில் பகைவர்கள் கூடவே இருப்பார்கள். ஆகவே நீங்கள் அவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் கவனமுடன் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் இருப்பது இந்த காலகட்டத்தில், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மிகுந்த பலனை தரும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதக பலன்களை தராது. ஆகவே இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையவே சிறப்புடன், அதே ஒரு கவனத்துடன், ஒரு கருத்துடன் அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மூலம் நட்சத்திரம் நாளில் சென்று வெண்ணெய் சாற்றி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி வழிபட்டு வர கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மிகுந்த ஒரு நற்பலனை தரும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.